பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு கூட அந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நம்ம மனுஷனுக்கு தேவைகள் அநேகம் உண்டு. ஆனால் தேவை வந்த பிறகு இன்னும் தேவைன்ற அவன் மனசில் இருக்கிறாங்களே கண்டி போதுமான மனமே இல்லை. ஆண்டவர் தான் சொல்கிறார், இந்த நாளிலே என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரிகளே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு லாபம் இல்லைங்க. இந்த மூன்றும் நமக்கு தேவைதான். உணவு, உடை, உறைவிடம். அதுக்கு மேலே அநேக காரியத்தை தன் ஜீவனை ஒடுக்கி சம்பாரித்து தன் ஜீவனை இழந்து போகிறான். லாபம் என்ன? அது அவர் உலகம் முழுவதும் சம்பாரிச்சது எல்லாம் அவர் சாப்பிட போகிறாரா? இல்லையே. அவர் சுதந்திரத்துக்கு போகிறாரா? ஜீவன் போயிடுச்சுன்னா என்ன லாபம் என்ன இருக்கும்? அதான் சொல்கிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனை ஈடாக்க எண்ணத்தை கொடுப்பான். அந்த உலகம் முழுவதையும் சம்பாதிச்சா அதை கொடுத்தா உயிர் வந்துருமா? மறுபடியும் வராது. போதுமான மனதுடன் வாழ்வோம். உணவு, உடை, உறைவிடம் அதுவே சிறந்தது என்று சொல்லி திருப்தியுடன் வாழ கற்றுக்கொள்வோம். ஆத்மாவை சேமித்துக் கொள்வோம். ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்வோம். ஜீவனோடு வாழ்ந்து ஜீவன தேவனை ஆராதிப்போம். ஆமென். காட் பிளஸ் யூ.